சில்பா, ஜூஸா குடிக்கிற? குடி குடி, மாசமா இருக்கல்ல, நல்லா குடிச்சி உடம்ப தேத்து. உங்களுக்கு என்ன வேணும்? சில்பா, இப்படி கூரே இல்லாம இருக்கியே, நீ தான் மாசமா இருக்க. இப்ப அவ மவளை நீ எதுக்கு பாத்துக்கணும்? உன் தலையில கட்டிட்டு அவ சாட்டி ஈதான் சாக்குன்னு வேலைக்கு ஓடி போயிருதா. அதுவும் இல்லாம ஆம்பளை பிள்ளைய அவ கைக்குள்ள வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைய உன் தலையில கட்டியிருக்காளே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதுக்கு படிக்க வைக்கணும், நகை நட்டு போடணும், எம்பிட்டு செலவு இருக்கு. இப்ப உனக்கு பிறக்கிறதும் பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? நீங்க என்ன சொல்லுது? பாரு, நீ பொழைக்க தெரியாதவளா இருக்கியே, கூறுகட்டத்தனமா இன்னும் என்ன சொல்லுது ஏறி சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த காயத்ரி லேசுப்பட்டவா கிடையாது. பொம்பளை பிள்ளைய உன் தலையில கட்டிட்டா உன் புருஷனே கரையேற்றிடுவான்ல, அவளுக்கு நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அதுக்காகத்தான் பொம்பளை பிள்ளைய உங்க தலையில கட்டி உன் பிள்ளைய வளர்க்க சொல்லியிருக்கா. நிஜமா தான் சொல்லுதா? ஆத்தா, எனக்கு என்ன வந்துச்சு? நான் சொல்றத சொல்லிப்பட்டேன், கேட்கறதும் கேட்காது உன் இஷ்டம். அடுத்த அடியும் பொட்ட பிள்ளைய பத்தனா என்ன பண்ணுவேன்? எம்பட்டு சம்பாத்தியம் பண்ணாலும் செலவு பண்ணணும்னா எல்லாருக்கும் வருத்தமா தானே இருக்கும். அதுவும் கல்யாணம்னா சும்மாவா? நல்லா யோசிச்சுக்கோ. உன் மவளை ஒழுங்கா அவ பெரியாத்தாங்களே அந்த காயத்ரி கிட்டேயே விட்டுரு. அவ பாடு இவ பாடு, ஆத்தாக்காரி மவளை பார்க்க இல்ல எங்கேயாவது ஆசிரமத்துல கொண்டு சேர்க்கா. உனக்கு என்ன வந்துச்சு? நீங்க சொல்றது நடக்காது. என் ஹஸ்பண்ட் தான், அவ தான் மூத்த பொண்ணு சொல்றாரு. ஏ, உன் புருஷனுக்கு அறிவே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிட்டு அலையுவான். இந்த காயத்ரி அவ புருஷனும் லேசுப்பட்டவ கிடையாது. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். அதுகிட்டலாம் ஜாஸ்தி வச்சுக்காத. அம்மா நம்மான்னு வந்து கொஞ்சம் விரட்டி முடுக்கு, அப்புறம் உன்கிட்டயே வராது. நீ எங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தோடணும் தெரியுமா? வாமா, நான் எங்கம்மா கூப்பிடுறேன், நீ என்னத்துக்கு இப்போ முறைச்சிட்டு உட்காந்துருக்க? ஏ குட்டி சாத்தா, காலையிலே என்கிட்ட வம்பளக்காத. உங்க ஆத்தாக்காரி உன்னை கண்டுக்கவே மாட்டா. நீ பெருசா ஆடிக்கிட்டு தெரியாத. இங்க பாரு, என்கிட்ட இப்படி பேசின வடிவுகிட்ட சொல்லி கொடுத்துருவேன். எங்க அம்மா என் மேல பாசமா இருக்கும் தெரியுமா? ஆமா ஆமா, இருப்பா. அவளுக்கு இன்னொரு பிள்ளை பிறக்க போது உன்னைய இனிமே கண்டுக்கவே மாட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாழைய பார்த்துட்டு போ. வாமா, வடிவு கூப்பிடுறா, நீ சாப்பிடணுமா? ஏமா முறைகிற? இப்போ எனக்கு தெரியும் முழிக்கிற, அதான் போன்னு சொல்லிட்டல்ல, போக வேண்டியதானே. உனக்கு எல்லாம் தெரியும், நீ தான் சொல்லி கொடுத்து எங்க அம்மாவை கெடுக்கிறியா? இரு வடிவிட்ட போய் சொல்றனா இல்லையான்னு பாரு. அடியே குட்டி சாத்தா, இம்பட்டோண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற? உன்னை இந்த வீட்டிலே இருக்க விடாம எப்படி துரத்தி அடிக்கிறேன்னு பாரு. அதையும் பாப்போம். நீ இந்த வீட்டை விட்டு போறியா, நான் இந்த வீட்டை விட்டு போறேனான்னு பார்த்துருவோம். என்னக்கா பேசுறீங்க? பச்சை குழந்தைகிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க? அதான் சீமாட்டி எங்கேயோ கிளம்பி போறல, போக வேண்டியதானே. நாங்க என்ன பேசுறோன்னு ஒட்டு கேட்கறது தான் உனக்கு வேலையோ? ஏங்கா இப்படி இருக்கீங்க? இவ்வளவு அசிங்கமா கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க. எனக்கு ஆஸ்பத்திரியில ஃபங்க்ஷன், சரி கிளம்புவேன்னு கிளம்பி போயிட்டு இருக்கதான் இருந்தேன். ஆனா போற வழியில நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் என் காதுல விழுந்துச்சுல, அதை இப்படி கேட்காம போறது இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சின்ன குழந்தைய வீட்டை விட்டு துரத்துறேன்னு பேசிட்டு இருக்கீங்க, அந்த பிள்ளை கிட்ட சவால் போடுறீங்க. என்னக்கா கோணம் இது? மாவா பேசுறது மட்டும் என்ன கம்மியாவா இருக்கு? என்னைய வீட்டை விட்டு துரத்துதங்க, முளைச்சு 3 இலை விடல. இதுக்கு இம்பட்டு திமிர் இருந்தா எனக்கு எம்பட்டு திமிர் இருக்கும். வாய முடுங்கக்கா, இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்களோ? எப்ப பார்த்தாலும் யாரடா பிரிக்கலான்னு. என்ன குணம் இது? முதல்ல நல்ல குணத்தை கத்துக்கோங்க. பச்சை பிள்ளைகிட்ட என்ன பேசணுங்கிற அறிவு இல்ல. சில்பா காதுல உட்காந்து ஓதிட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பொம்பளை பிள்ளைய உன் தலையில கட்டிட்டா அவளை வளர்த்து கரையை கித்துறதுக்குள்ளேயும் நீ படாத படப்படணும், உனக்கு தான் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க.
ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? காட்டு மிராண்டித்தனமா தெரியல? என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். அவ புருஷன் என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டதால தான் அவன்கிட்ட இருக்கட்டும்னு சொன்னேன். சின்ன பிள்ளைங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க. நீங்கெல்லாம் என்ன ஜென்மம்? என்னம்மா திருந்தல நீ? ஏன் இப்படியெல்லாம் பண்ற? பச்சை பிள்ளைங்க மனசு கஷ்டப்படும்படியா இன்னும் பேசிட்டு இருக்கியா? நானும் அப்பவே கவனிச்சேன். சில்பா காதுல ஏதோ ஓதிக்கிட்டு இருந்தியே. சரி, சாதாரணமா பேசிட்டு இருப்பேன்னு நினைச்சா இப்படி குடும்பத்தை கெடுக்கிறவ இன்னும் நிப்பாட்டலன்னு நீ. என்ன ரெண்டாவது மூணாவதும் ஒன்னா சேர்ந்துகிட்டீங்களாக்கும்? அடியே, இந்த வீட்டோட மூத்த மருமகன் நான் சொல்றதெல்லாம் நீங்களாம் கேட்கணும். அதை விட்டு போட்டு எனக்கு அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதைய போய் வீட்டு வேலையை பாரு. அதை விட்டு போட்டு நான் யாருகிட்ட பேசுறேன் என்ன பேசுறேன்னு கவனிக்க வேண்டிய சோழி உங்களோடது கிடையாது. அதான் நீட்டிக்கிட்டு கிளம்பிட்டல ஆஸ்பத்திரியை பார்க்க. போ, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்தா போதும். தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் போய் வடிவ கூட்டிட்டு வரேன். அடிய குட்டிச்சாத்தான், உங்க ஆத்தாக்காரி இந்த காயத்ரி. இந்த சில்பா ஒன்றும் உங்க ஆத்தா கிடையாது. அத முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கோ. அத சொன்னா உன் ஆத்தாக்காரிக்கு கோபம் வருதா? என்ன வடிவ கூப்பிடுவேன் மிரட்டுறியா? இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. எங்க பெரியம்மாவே எனக்கு அம்மாவா இருக்கட்டும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ யாரையாவது பத்த வச்சு விரட்டுறதே வேலையா வச்சிருப்பியா? நான் போய் வடிவை கூட்டு வரேன். நீ வடிவுக்கு பதில் சொல்லு. உள்ள என்ன பேச்சு பேசிட்டு போகுது? ஆத்தாள எங்கன்னு தான் உரிச்சு வச்சிருக்கு. அவங்க குழந்தை அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. ஓ மகை எப்படி இருக்கா? சும்மா தேவையில்லாம எதையாவது பேசி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற வேலைய வச்சுக்காத. அங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க பொம்பளை பிள்ளையதை என் தலையில கட்டி விட்டு என்ன வளர்க்க சொல்றீங்களா? உங்க குழந்தைய நீங்க பாத்துக்கோங்க. அப்படி சொல்லு சில்பா. இவ மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாலும் சரியா சொன்னேன். அடியே சில்பா, அறிவு கட்டத்தனமா பேசுறியா? நீ இவ கூட எப்ப கூட்டணி வச்சியோ அப்பவே நாசமா போகிறதுக்கு தான் உன் தலையில எழுதியிருக்கு. உன்னை யார் மாத்த முடியும்? குழந்தைய வளர்க்கறதுக்கா போட்டி போடுற? ஏன் காயத்ரி அக்கா குழந்தைய காயத்ரி அக்காக்கு வளர்க்க தெரியாதா? உன் புருஷன் வந்து மறுபடியும் அழுது கெஞ்சி குழந்தைய அன்னைக்கு கூட்டிட்டு போனதை மறந்துட்டியா? இனி என் குழந்தை என்கிட்டே இருப்பா, கவலைப்படாத. இனி என் குழந்தை உன்னை தேடி அம்மானு வரமாட்டா. அவ பாசமா அம்மானு தேடி வர்றத நீ இவ்வளவு அபத்தமா பேசுறியா? ரொம்ப நல்லது. உங்க பிள்ளைய நீங்களே பாத்துக்கோங்க. முத்தழகு, நான் ஆஸ்பத்திரி கிளம்புறேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் வர்ற வரைக்கும் குழந்தைய இவங்க யார்கிட்டையும் அனுப்பாத. நீ என் சார்பா பாத்துக்கோ. நீ கிளம்புக்கா, நான் பாத்துக்கிறேன். என்னமோ குழந்தைய பாக்குறதுக்கு இவ்வளவுக்கெல்லாம் வலிக்கு என்ன? பச்சை பிள்ளைய பாக்குறதுக்கு அப்படி என்ன வலியோ தெரியல. நீ பெரிய மதர் தெரசா தான், நீயே பாத்துக்க. யாரு பார்க்க வேண்டாம்னு சொல்ற? வேணும்னா தெருல கடந்து இன்னும் 2 பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன். அதுகளுக்கு ஆய் கழுவி விட்டு வாழ. இது எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அக்கா, இதுங்க கிட்டலாம் என்ன பேச்சு? நீ கிளம்பு. சரிடி, நான் வரேன். நீ செஞ்சதுதான் சரி. நீ ஒரு வார்த்தை பேசின உடனே எப்படி ஆடி போயிட்டா பாத்தியா? இனி அது ஜாக்கிரதையா இரு. வடிவு, வடிவு எங்க இருக்க? வெளிய வா. வடிவு, நீ எங்க இருக்க? அங்க என்ன நடக்குது? ஏதாவது தெரியுதா உனக்கு? என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. இப்பதான் குளிச்சிட்டு வரேன். ஏன், என்னாச்சு? ஐயோ, இந்த படையமா இருக்கு பாரு, சரியான சண்டைக்காடியா இருக்கு. காய்ச்சலம்மா ஆஸ்பத்திரிக்கு போது இந்த பொரியம்மா போவிடாம உன் பிள்ளைய நீ பாரு. என்னத்துக்கு சின்னப்பாவை வளர்க்க சொல்றேன்னு ஒரே சண்டை போடுறாங்க. முத்தழகு பாருமா, காய்ச்சல் பாருமா, எங்க அம்மா, அப்புறம் படையம்மா, எல்லாரும் ஒரே சண்டையா போடுறாங்க தெரியுமா? என்ன சொல்ற? சண்டையா படுதாவளா? ஆமா, பெரிய சண்டை தெரியுமா? இந்த பொறிமா சொன்ன பச்சே கேட்க மாட்டுக்கு. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கு. என்னையா வீட்டை விட்டு விரட்டுறனா இல்லையான்னு பாருன்னு சொல்லுது. நான் வடிவை கூட்டிட்டு வரேன்,
இருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு. அவ சிலுப்பட்டைய அறுக்கிறனா இல்லையான்னு பாரு. எப்ப பார்த்தாலும் இப்படித்தானே மல்லுக்கு நிக்கிறா. அவளை போய் நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா. இரு, நானே கூட்டிட்டு வரேன். ஏண்டா இந்த பாடு படுத்தி எடுக்காளோ தெரியல. பச்சை பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டுறேன்னு சொல்லியிருக்காளே, எவ்வளவு திமிரு இருக்கணும் அவளுக்கு. என்ன கூப்பிட்டீங்களாமே? என்னத்துக்கு? பாரு, உன் வியாக்கியானத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பச்சை பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டுவேன்னு சொல்லியிருப்பேன். இங்க பாரு, இந்த மாதிரி எண்ணத்தோட இன்னொரு தடவை ஏதாவது பேசுன அரைச்சு பல்லுகள் எல்லாம் கழுத்தி போடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ என் பேத்தி. அவளை விரட்டுறதுக்கு நீ யாரு? இல்ல, அத வாயை அடக்க சொல்லுங்க. குட்டிச்சாத்தான் கண்டபடி பேசுனா அப்படித்தான் பேச முடியும். தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பச்சை குழந்தைய உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா? இன்னொரு தடவை ஏதாவது சொன்ன கொழுத்தை பிடிச்சி வெளியே தெளிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்க. என்னடி முழிக்கிற? ஒழுங்கு மரியாதைய போய் வேலைய பாரு. குழந்தைக்கு முன்னாடி என்ன பேசணுங்கிற அறிவில்ல. தூண்டி விடுற தூண்டி. இன்னொரு தடவை ஏதாவது வாலாட்டி பாரு, உன் வாழை ஒட்ட நறுக்கி போடுவேன். இத்தனை நாள் என் மகனுக்காக தான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். உன்னை இங்க வச்சிருக்கிறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மகனுக்காக தான் வச்சிருக்கேன். இன்னொரு தடவை அந்த பிள்ளைய ஏதாவது பேசுன அப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன். நானே உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோ. மரியாதையா போய் வேலைய பாரு. அதை விட்டு விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருந்த தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. பேதியில போவா. இவளுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு? என்ன கைய நீட்ட அடிக்கிற? நாளைக்கு பாரு, இந்த வீட்டுல உன்னைய கூப்பிட உள்ள வைக்கிறனா இல்லையான்னு பாரு. உன் குரக்காலையும் ஒடிச்சு போடுறேன். என்னடி முணங்கிக்கிட்டு போற? வாய முடிக்கிட்டு போய் வேலைய பாரு. பச்சை பிள்ளைய கண்டபடி பேசுறா. வரட்டு இன்னைக்கு அவ புருஷன் இருக்கு இவளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் காயத்ரி, அவ முத்தழகு. நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு கமெண்ட் சொல்லதுக்காக வந்திருக்கோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஜனனி கவிதா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஜனனி கவிதா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவர்களுடைய தோழி அருணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஜனனி கவிதா. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஜனனி கவிதாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சகோதரி ஜனனி கவிதா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஜனனி கவிதா. இது யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய் குக் வித் சித்ரா சமையல். ஹாய் அலெக்ஸ் கோக்கி. ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன். ஹாய் மகேஸ்வரன். ஹாய் ஹஜிகா. ஹாய் மதுரை அம்மாச்சி சேனல். ஹாய் லக்ஷ்மி. ஹாய் முத்துலக்ஷ்மி. ஹாய் கவிதா குமார். ஹாய் சந்திர விஜயேந்திரன். ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி. ஹாய் தமிழ்ச்செல்வம். ஹாய் தெய்வம் கோவா. ஹாய் ராதிகா. ஹாய் அருணா. ஹாய் ஜிகர்தண்டா கார்ட்டூன்ஸ். ஹாய் சிசி டைம்ஸ். ஹாய் ரவரங்கோலி. ஹாய் என்றும் நேசமணி சமையல். ஹாய் சாந்தி காசி. ஹாய் அர்சி டேஸ்டி கிச்சன். ஹாய் குக் வித் மீனா. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ். ஹாய் டெய்லி ஃபுட் என்கவுண்டர் சப்போர்ட். ஹாய் ராஜேஸ்வரி. ஹாய் எஃப்ஆர்ஆர் கிச்சன். ஹாய் ரைட் வித் மீ வாணி. ஹாய் சஃபீரா அமுதன். ஹாய் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ் வில்லி. ஹாய் ராஜேஷ்குமார். நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.